உயிர் நண்பனையே வெட்டி கொலை பண்ணி இருக்காரு இங்க ஒரு வாலிபர். மனைவிக்கும் நண்பனுக்கும் ரகசிய தொடர்பு இருக்குமோன்ற சந்தேகத்துல நடந்திருக்கு இந்த பயங்கரம். பாய் உடம்ப எப்படியா வெட்டினாத பாவி நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சா? ஒண்ணும் மண்ணுமா பழகினவனே இப்படி செஞ்சுட்டானே என்ற கோபம் அங்கிருந்த எல்லார்கிட்டையும் இருந்து வெளிப்பட்டுச்சு. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செயல்பட்டு இருந்தா இன்னைக்கு இந்த பெண்ணோட கணவர் உயிரோட இருந்திருப்பாரு. கொலையானவர் ஒருவேளை தவறே செஞ்சிருந்தாலும் கூட அதுக்கு பலி இந்த பெண்ணோட வாழ்க்கையா என்கிற கேள்விதான் அங்கிருந்த எல்லாருக்குள்ளயும் ஓடிட்டு இருந்தது. அதனாலதான் மகனை பறிகொடுத்துட்டோமே என்கிற கவலையை விட என் மருமகளுக்கு என்ன பதில் சொல்வேன் என்கிற மனவேதனை அந்த தாய பாடாப்படுத்தி இருக்கு. கொல்லப்பட்டவரோட பேரு குட்டி என்கிற மணிகண்டன். சென்னை மாதவரம் அருகே உள்ள மாத்தூர் கருமாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர். கணவரை இழந்த சோகத்துல அழுது அழுது கண்களே வறண்டு போய் தற்போது ஆதரவற்று நிற்கும் இவர்தான் மணிகண்டனுடைய மனைவி உமா. திருமணமாகி 9 ஆண்டுகளாகியும் இந்த தம்பதிக்கு குழந்தை வரம் இல்லாட்டியும் நிறைவானதொரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க. மாதவரம் பகுதியில கேஸ் வெல்டரா வேலை பார்த்து வந்த மணிகண்டனுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்கிற நண்பன் இருந்திருக்காரு. இருவரும் சிறு வயது முதலே ஒண்ணும் மண்ணுமா பழகி வந்திருக்காங்க. ஜெயபிரகாஷுக்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ள நிலையில 2 பேரோட குடும்பத்தினரும் அடிக்கடி சந்திச்சு பரஸ்பரம் அன்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. ஆனா ஒரு நாள் நண்பனோட கையாலேயே கொலை செய்யப்படுவோம்னு மணிகண்டன் அவரோட கனவுலையும் நினைச்சிருக்க மாட்டாரு. நடந்த எல்லாத்துக்குமான மூல காரணம் ஜெயபிரகாஷோட மனைவியுடனான தொடர்பு. அந்த பெண்ணுக்கும் மணிகண்டனுக்கும் ரகசிய தொடர்பு இருக்கிறதா ஜெயபிரகாஷுக்கு சந்தேகம் எழுந்திருக்கு. இது தொடர்பா மனைவி கிட்டையும் நண்பர்கிட்டையும் கேட்டு அடிக்கடி ஜெயபிரகாஷ் சண்டையிட்டு வந்திருக்காரு. இந்த சூழல்ல தான் சில மாதங்களுக்கு முன்பு குடும்ப சண்டையில வாழ்க்கைய வெறுத்த ஜெயபிரகாஷுடைய மனைவி கணவரை பிரிஞ்சு அவருடைய தாய் வீட்டுக்கு போயிருக்காங்க. மனைவியும் குழந்தைகளும் தன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு மணிகண்டன் தான் காரணம் அப்படின்னு ஜெயபிரகாஷ் நினைச்சிருக்காரு. அதன் காரணமா கடந்த சில மாதங்களாவே உயிர் நண்பர்கள் இருவரும் நேர் எதிரில பார்க்கும் போதெல்லாம் உரசி பார்த்து சண்டையிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் மணிகண்டனோட குடும்பத்தினர் ஜெயபிரகாஷ் மீது மாதவரம் பால் பண்ணை காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. இருவரையும் அழைத்து பேசிய போலீஸ் சமரசம் பேசி பிரச்சனைய சுமூகமா தீர்த்து வச்சதா சொல்லப்படுது. ஆனாலும் உயிர் நண்பன் நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டதா ஜெயபிரகாஷ் ரொம்ப எமோஷனல் ஆகி இருக்காரு. ஒரு கட்டத்துல தன்னுடைய இந்த நிலைக்கு காரணமான நண்பனை கொல்லாம விடக்கூடாதுன்னு ஜெயபிரகாஷ் முடிவெடுத்திருக்காரு. அதன்படி சம்பவம் நடந்த அன்னைக்கு மணிகண்டன் வழக்கம் போல அவருடைய வீட்டு அருகே உள்ள திண்ணையில அமர்ந்து ஓய்வெடுத்திருக்காரு. அப்போ 2 நண்பர்களோட மணிகண்டனுக்கு சுற்று போட்ட ஜெயபிரகாஷ் கொலை ஆயுதத்தோட மணிகண்டனை சரமாரியா வெட்டி போட்டிருக்காரு. தாக்குதல்ல படுகாயமடைஞ்ச மணிகண்டன் சம்பவ இடத்துல ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு விழ ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் மணிகண்டனை மீட்டு அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. ஆனா மணிகண்டனை பரிசோதிச்ச மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதா தெரிவிச்சிருக்காங்க. நடந்த சம்பவம் தொடர்பா கொலை கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் கொலையாளி ஜெயபிரகாஷ் மற்றும் அவரின் கூட்டாளிகளான சரண்ராஜ் மற்றும் வினோத்குமார கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.